ஹாய், ஒரு 3 டேஸ் விலாக் பார்க்கலாம். இது வந்து சண்டே. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சனிக்கிழமை நைட்டே வந்துட்டு கோயம்புத்தூர் போயிருந்தாங்க கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்ட்டு. மண்டே தான் வந்திருந்தாங்க. ஸோ சண்டே வந்து நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. கொஞ்சம் நேரம் நான் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். எனக்கு மட்டும் அரிசி பருப்பு சாதம் வச்சு சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஹஸ்பண்டோட அண்ணா வந்து ஃபிஷ்ஷு கொடுத்துட்டு போனாங்க. சரி, அதை கழுவி வைக்கலாம் அப்படின்னுட்டு நைட்டு வச்சோம் அப்படின்னா மண்டே வந்து நம்ம இதை வச்சு அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இது கழுவலான்ட்டு நல்லா பெரிய பெரிய மீன், ஆற்றுல பிடிப்பாங்கள்ல அந்த மீன். நான் கூட அது டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை செதிலெல்லாம் செதுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செலும்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து மசாலாஸ் எதுவும் போடாமல் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி தந்த ஒரு மெத்தடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னென்னா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. அதான் சோம்புன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தனியா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் வத்தல், சரிங்களா? ஸோ இதை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவும் கரிச்சிடக்கூடாது, ரொம்பவும் பச்சையாக இருக்கக்கூடாது. இந்த 2ல் ஒன்று இருந்தாலுமே குழம்பு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய பல்லாரி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 பல் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு தேங்காய், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து இது அந்த நம்ம சீரகம், தனியாலாம் சேர்த்தோம்ல, அது வந்து கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி மொத்தமாக இது பண்ணுறது கூட கரிஞ்சிரும் அப்படின்னா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையானது. கொஞ்சம் அந்த பல்லாரி வந்து கண்ணாடி பதத்துக்கு வரதுக்காண்டி போட்ட ஒரு 2 நிமிஷமே கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அது நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் புளியுமே வந்துட்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை, புளி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்தி நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவி குழம்புல போடுறதுக்கு. நிறைய வீடியோஸ்லாம் நானுமே பார்க்குறேன், யூடியூப்பில் இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் இந்த நான்வெஜ் ஐட்டத்தை வந்து உப்பு, மஞ்சள் பொடி, அட்லீஸ்ட் மஞ்சள் பொடி போட்டு கூட கழுவி வைக்க மாட்றாங்க. சும்மா அப்படியே ராவாக கழுவி வைக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி மட்டும் பண்ணவே செய்யாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நார்மலாக தாளிப்போல் தாளிச்சிட்டு அந்த மசாலாவை இதில் போட்டுட்டு, இதில் பெருசாக பச்சை வாசனைலாம் இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டோம். சும்மா எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் இது பண்ணிக்கோங்க. இதில் பச்சை வாசனைலாம் இருக்காது. அதே மாதிரி குழம்பு அதிகமாக கொதிக்க விடணும் அப்படின்ட்டு இருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லாவே வதக்கியிருப்போம். அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சின தண்ணியும் உள்ளே ஊற்றிட்டு அது ஒரு கொதி வந்தோடனே மீனை கொஞ்சம் கடைசியில் போட்டுட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். இது வந்து 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. மீன் குழம்பு கெட்டு போகாது. டேஸ்ட் வந்து நாள் ஆக ஆக இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பொடியுமே போடாமல் இந்த மாதிரி ராவாக வறுத்து அரைச்சி வச்சாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஓரிஃப்ளேம்லேருந்து நம்மளுக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. என்னென்னா 120 பிபி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு வந்து 2000 சம்திங் 299 2000 அதாவது 3000 வரும். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு 200க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதாவது அது ஒர்க் ரிலேட்டடாக உள்ள ஒரு இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி, அதாவது பிளென்டி ப்ரோக்ராம் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வந்துருந்துச்சு. நான் ரொம்ப நாளே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி. ஸோ அது ரிலேட்டடாக உள்ளது தான். ஸோ அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மோர் டீட்டெயில் வேணும்னா அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் வந்து ஓரிஃப்ளேம்லேருந்து அவைல் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து நம்ம அதாவது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவோ இல்லை இந்த மாதிரி கிஃப்டாகவோ கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றுக்காக அது கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கும். எனக்கும் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. பட் வந்து இங்கே வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒன்றுமே பார்த்து செய்வாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அதே மாதிரி மேலே வந்து அந்த கண்ணாடி மாதிரி இருந்தது. அது உள்ளே இருக்கக்கூடியது வந்து என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்னொன்று அந்த உள்ளே இருக்க
குழம்பு இப்படி கொட்டினா கூட கொட்டாது, அந்த மாதிரி லீக்கேஜ் ப்ரூஃப். அண்ட் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹீட்டை வந்து இது பண்ணி வச்சுக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாள் இந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஹாட் பாக்ஸ் மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் இது வந்தோடனே நான் குயிக்காக எப்படியோ தட்டு முட்டாடி நான் வந்து பிபியை கம்ப்ளீட் பண்ணி அவைல் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைமு அம்மலி கூட விளாண்டுட்டு இருந்தேன். மூலியமா அம்புலி அம்முலி 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 பா இங்கே வா, இங்கே வா, இங்கே வா அம்முலி, அம்முலி வா, என் தங்கம் 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 தங்கம். ஹீட்டு தாங்க முடியாமல் புது வீடு கட்டிகிட்ருக்கோம்ல, அதில் ஒரு 2 சாக்கு ப்ளஸ் வந்து அதுக்கு மேலே ஒரு சாந்து சட்டி மாதிரி போட்டிருக்கோம். அதுக்குள்ளே வந்து அம்முலி போய் ஒளிஞ்சிக்கிட்டு லைக் அது ஹீட்டு தாங்க முடியல, அதுக்குள்ளே போயிட்டு நிற்கிறாங்களாமா. கூப்பிட்டோன்னே லைட்டாக எட்டி பார்க்குறாங்க. நான் அதை நோண்டுனா வெளியே போய் நின்றுரு, நான் வெளியே தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது அப்படியே டைம் பாஸ் ஆச்சு. அப்புறம் இந்த குருவியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. சின்ன குருவி, அந்த இது சிட்டுக்குருவி இல்லைன்னா இது ஒரு ஒரு குருவி, அந்த பேர் கூட மறந்துருச்சு. ஸோ அது கூட காணாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அப்படியே மண்டே வந்துட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வரல, நேராக கடைக்கு போயிட்டாங்க. நான் சிம்பிளாக ஏதாவது பண்ணி சாப்பிட்டுட்டேன். என்னன்ட்டு இப்போ ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு சுற்றி வந்து மரம் வச்சிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது மரத்துக்கு கீழே வந்து கட்டில் தூக்கி போட்டு அப்படியே அந்த டே ஃபுல்லாக ஃபோன் நோண்டி அப்படியே போயிடுச்சு. என்னென்னா ஒரு மீம்ஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தேன். என்ன மீம்ஸ்னால் வந்துட்டு வெயில் வந்து பேசுகிற மாதிரி, சன் வந்து பேசுகிற மாதிரி, என்னென்னா நான் அப்படியே தான்டா இருக்கேன், நீங்கள் தான் வந்து மரத்தை வெட்டி வெட்டி வெப்பத்தை உங்களுக்கு டைரெக்டாக இது பண்ணுற மாதிரி நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. உண்மையிலே அது கரெக்டு தானேங்க. நம்ம வெயில் வந்து எப்பவும் போலவே தான் இருக்குது. நம்ம தான் எல்லாம் பொல்யூஷனு, மரத்தை வெட்டுறது இந்த மாதிரி இருக்கவும் அது வந்து ஹீட் ஓவராக தெரியுது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக வீட்டை சுற்றியாவது அட்லீஸ்ட் மரம் வைங்க, அதுவே போதுமானது. அப்புறம் ரீசன்ட் டேஸில் என்னோடய விலாக் வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும், தேன் கூடு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது அப்படியே கிளப்பிட்டு போயிடுச்சுங்க, எங்கன்னே தெரில. வெறும் கூடு மட்டும்தான் இருந்தது. இது அப்படியே நெக்ஸ்ட் டே செவ்வாய்க்கிழமை. ஸோ அன்றைக்கி இப்படி தான் இருக்குது. பார்க்குறக்கே அந்த குருவிகளோட சத்தம் அதோடய ரொம்ப சூப்பராக இருந்தது. வழக்கம் போல் மொத்தத்தையும் தொலைச்சிட்டு சன்னையும் பார்த்துட்டு அம்முலியை பாருங்கள் காலையிலே எப்படி இருக்கான்ட்டு, அந்த வெயிலுக்கும் அதுக்கும் எப்படி நிற்கான் பாருங்கள். அவனுக்கு ஒரு கொண்டாட்டம், நான் நின்னாலே ஒரு கொண்டாட்டம். இது அப்படியே வந்து அன்னைக்கு பெருசாக கிளிக் எதுவும் எடுக்கலை. இது அப்படியே வந்து இன்னைக்கு, அதாவது புதன்கிழமை பெருக்கிலாம் முடிச்சிட்டேங்க. காற்றுக்கு ஒரு குப்பை வந்து கிடக்கு. எனக்கே கடுப்பாயிருச்சு, இப்போ தானே பெருக்கினேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வீடியோ வந்து லேட்டாக எடுத்தேன். இங்கே பாருங்கள் சன் எங்கே போயிட்டான். 7:30க்கு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சோப்பு வந்து நிறைய ஆர்டர் வந்து போய் இருக்குது. அப்புறம் ஆயில் எல்லாமே வந்து லேபிள் ஒட்டணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சோப் எல்லாமே வந்து நல்லா எவாப்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதை நல்லா அதுக்கு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியதான். ரேப் போட்டு அது என்ன சோப்புன்னு எழுதிட்டு நம்மளோட பிராண்ட் சீலை போட்டோம் அப்படின்னா ஓரளவு முடிஞ்சுது. கிட்டத்தட்ட எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அதை வந்து ஸ்பீடப் கொடுத்து நான் உங்களுக்கு வீடியோக்கு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லா சோப்லேயுமே வந்து இருக்கக்கூடிய அந்த க்யூரான சோப் டஸ்ட்டு, அதாவது குறுகுறுன்ட்டு இருக்கும் அந்த காஸ்ட்ரிக்ஸோட க்யூரானது. ஸோ அதை மட்டும் லைட்டாக தொடச்சி எடுத்துட்டு, உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து ரேப் கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சோப்புன்னு நேம் எழுதிட்டு அப்புறம் நம்மளுக்குன்ட்டு ஒரு ஸ்டாம்ப் உண்டு. ஸோ அதையுமே வந்துட்டு இது பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளி. எவ்வளோ சோப்பு எனக்கு நிறைய உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இவ்வளோ ஆர்டர் வந்தாலுமே நான் தனியாகவே என்னோடய ஃப்ரீ டைமில்
வந்து ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுருவேன். அதுக்கு 2 பேர் வேலைக்கு வச்சு அவங்களுக்கு இன்கம் குடுத்து, அந்த இன்கம்ம ப்ராடக்ட்டோட ரேட்ட கூட்டி அப்படி ப்ளா 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 அதெல்லாம் தேவையே இல்ல. எல்லா ஒர்க்கையுமே நானே பார்த்துட்டு ப்ளஸ் வந்து குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ட வந்து கம்மியான ரேட்ல குடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடது. ஸோ வந்து சோப்பு வந்து எல்லா சோப்புமே சார்கோல் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மிட்டி சோப்பு, அதுக்கப்புறம் நீம் சோப்பு இந்த மாதிரி எல்லா சோப்புமே வந்துட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு, அதே சமயம் வந்து நம்ம ரீசன்ட் டேஸில் வந்து 60+ ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் வந்து ஆல் இன் ஒன் ஷாம்புவுமே ரெடி பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்துட்டு ஷாம்பு அண்ட் ஆயில் அப்படின்ட்டு நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குமே நம்மளோட ஸ்டாம்பை வந்து அந்த பாட்டில்லையே வந்து சீல் பண்ணிட்டேன். அப்படியே அதுவுமே பேக் பண்ணி அப்படியே கொஞ்சம் அந்த சீல் பண்ணது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், இல்லைன்னா இதுவாயிரும்ன்ட்டு அதை அப்படியே வந்து விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பேக்கிங் வந்து இப்படி தான் போச்சு. சரி, ஓகே. அந்த வீடியோ அப்படியே வந்து ப்ளே ஆகட்டும். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும். ஒரு அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி வந்து யாருமே யாரையுமே பண்ணாதீங்க. அண்ட் வந்து அப்படி பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. என்ன அப்படின்னா, நான் காலேஜ் எம்எஸ்சி படிக்கிற டைமில் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஸோ எம்எஸ்சி படிக்கிற டைமில் வந்து இந்த கொரோனா டைம் ஆக்சுவலி ஐ திங்க். ஸோ அந்த டைம் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்தேன். நாகர்கோவிலில் எஸ்டி ஹிந்து காலேஜில் தான் படித்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பஸ்ஸு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். போக்குவரத்து இது மட்டும். மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் இங்கேருந்து மார்னிங் வந்து அங்கே வந்து எக்ஸாமுக்கு வந்து சீக்கிரமாக போக முடியாது. ஏன்னா வந்து திருநெல்வேலியில் மெயினில் இருந்தேன்னா போயிடலாம். என்னோடய வில்லேஜில் இருந்து நான் போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால் வந்து யார் வீட்லேயாவது ஸ்டே பண்ணுவேன். அதாவது எப்படின்னா, நாகர்கோவில்லையோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்டே பண்ணிப்பேன் அந்த மாதிரி. ஸோ 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணி நான் எக்ஸாம்ஸுக்கும் போயிருக்கேன். எக்ஸாம்ஸுமே அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கெலாம் வந்து பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் நான் இந்த தருணத்தில். ஸோ இப்போ இந்த பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் கொரோனா அந்த டைமில் வந்து அவங்க வீட்லேயுமே போய் நான் ஸ்டே பண்ண முடியாது. பிகாஸ் நான் இங்கேருந்து நாகர்கோவில் போகணும் அப்படின்னும்போது அது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயமா இருந்தது. அந்த டைமில் ஏதோ ஒரு மூமெண்ட் நடக்கணும்னு இருந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ என்னோட ஒரு ரிலேஷன் தான், ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான், சரிங்களா. ஸோ ஆனால் வந்து அவங்கள யாருன்னு எனக்கும் தெரியாது. அதாவது க்ளோஸாக தெரியாது. பட் எங்கள் அம்மா அப்பா மூலியமாக வந்து தெரியும். ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ அவங்களுமே வந்து நாகர்கோவில் தான். ஆனால் உள்ளே இல்லை, கொஞ்சம் இந்த பக்கமாக. அது எனக்கு ஊரெல்லாம் தெரியலை. நான் மூமெண்ட்டை மட்டும் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு போனேன். ஆக்சுவலி வந்து நான் ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஆனால் அதுக்கு முந்தின நாளே ஒரு 1 டேக்கு முன்னாடியே வந்து நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து லைக் எனக்கு வந்து அத்தை முறை வேணும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அங்கே நம்ம வீடு இருக்குது போகலான்ட்டு அங்கே போயிட்டேன். எனக்கு அத்தை முறையோ சொன்னேன்ல, ஸோ அவங்களோட அக்கா அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அங்கே தான் வந்து ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணேன். எந்த குறையுமே இல்லை. என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் ஒரு இக்கட்டான நிலமையில வந்து என்னை ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதுக்கே பெரிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். பட் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னன்ட்டு நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து எங்கள் அத்தை வந்து சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட, அவள் வந்து நல்லா சிரித்து கலகலன்ட்டு இருப்பாள், நல்லா பேசுவா. எங்கள் அப்பாவை மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவள் அப்பனை மாதிரியே நல்லா சிரிப்பா, நல்லா ஃபன் பண்ணுவா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து எனக்கு நான் அங்கே போய் செட் ஆகுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது ஏன்னு தெரில. ஃப்ரீடம் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. எங்கள் அம்மாவுக்குலாம் தெரியும் நான் அங்கே தான், எல்லாருக்குமே தெரியும் அங்கே தான் போகிறேன் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து அங்கே ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரியே இருந்தது. அண்ட் வந்து நான் அந்த டைமில் இந்த டைம் வரைக்குமே பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போயுமே நான் பிஸ்னஸ் தான். அப்போ வந்து ஓரிஃப்ளேமில் ரொம்ப டீப்பாக வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமு. ஸோ அப்போ வந்து ஃபோனே தான் நான் இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா பிஸ்னஸ்ங்கும்போது ஆர்டர்ஸ் வரும், அதை ப்ளேஸ் பண்ணுவேன். டீம் மெம்பர்ஸ்க்கு டவுட் வரும், அதை கிளியர் பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி தான் ஃபோன் அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆன்லைன் கிளாஸுமே வந்து ஃபோனில் தான் இருந்தது, புரியுதுங்களா? ஸோ சைட் பை சைடு ஒர்க்கும் பார்த்துட்டு கிளாஸஸும் அட்டன் பண்ணிவிட்டு, இன்னொன்று அந்த டைமில் நான் ஆன்லைன் கோர்ஸஸுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைடு. இன்னொன்று அந்த டைமில் எல்ஐசி ஏஜென்சியாகவும் இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ஃபோனில் தான் எனக்கு அப்போ இருந்தது. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன்னா 1:00 வரைக்குமே நான் முழிச்சிருந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நான் பட் அங்கே அடுத்தவங்க வீட்டில் போய் நம்ம அப்படி இருக்க முடியாதுன்னு ஒரு 11:30 இருக்கும், 11:30 வரைக்குமே நான் முழிச்சிருந்திருக்கேன். என்னென்னா வந்து முழிச்சிருந்திருக்கேன். அதுக்கு அவங்க 2 அவங்க அங்கே யாருமே கிடையாது. எப்படின்னா நான் போனேன்ல, அங்கே வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, வேறு ரிலேஷன் இருக்காங்க. பட் வந்து அவங்க வேறு வேறு இடத்துல இருக்காங்க. நான் மொத்தம் 3 பேர் தான் இருந்தோம். ஸோ அவங்க அம்மா வந்து தனி ரூமில் தூங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த டைமில் வந்து தூங்கிட்டாங்க. ஸோ நான் வந்து நைட் ரெஸ்ட் ரூம்லாம் போனோம். ஃபோனை எடுத்து அங்கே லைட்டு போட்டால் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ன்ட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போவோம். ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டார்ச் ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன், அதாவது ஒருத்தங்க வராங்க, ஒரு ஜென்னு. ஸோ அவங்க எல்லாருமே ஃபேமிலி தான், எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் என்ன கேட்குறாங்களோ அது வந்து பதில் சொல்லுவேன். அப்படியே தான் வந்து நான் இருந்தேன். அதாவது என்னன்னா என்ன, அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ அன்னைக்கு வந்திருந்தாங்க. அப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஜென்னுன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து எனக்கு சித்தப்பா முறை வேணும்னு நினைக்கிறேன், லைக் தெரியலை. ஸோ அவங்க கேட்குறாங்க, என்னம்மா இங்கே இருக்க பிடிச்சிருக்கா அப்படி இப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த அத்தை சொல்கிறாங்க, பெரியவங்க, அவங்க வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க என்னென்னா, இவ பேசவே மாட்றா, வாயே திறக்க மாட்றா, இவளுக்கு பேசுறதுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவங்க அப்பனை மாதிரி சொன்னியே அப்படி இல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லைக் அது கூட ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம், எல்லோரும் இருக்கோம், சொல்கிறாங்க இவ சரியான அமுக்கற அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட் வேர்டு போடுறாங்க. எனக்கு சத்தியமாக அந்த இடத்துல வந்து ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எங்கள் அம்மா கூட என்னை வந்து அந்த வேர்டு சொன்னதில்லை, இப்படி கெட்ட வார்த்தையை எங்கள் அம்மா வந்து என்கிட்ட பேசினதே கிடையாது நான் ஒரு மெச்சூர்டு ஆனதுக்கப்புறம். பட் அவங்க நம்ம என்ன தான் இருந்தாலும், அவங்க ரிலேஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு 3வது மனுஷங்க தான். ஸோ அந்த டைமில் எனக்கு அப்படி கேட்டவுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப சங்கட்டமாயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, காலேஜில் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டாங்க. நடந்து கொஞ்சம் தூரம் தான். பட் அது வந்து எனக்கு அந்த ஏரியா வந்து பழக்கம் ஆகலை. ஆனால் வந்து அவங்க மறுநாள் வந்து என்னை விடுறதுக்கு வரல. என்ன சொல்கிறாங்கன்னா, நீயே போ, நீ போய் பழகுனா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பழகும் அப்படின்ட்டு. பரவாயில்ல தான், இடம் பழகும் தான், அதுக்குன்னு வந்து நான் எனக்கு வந்து அவங்களோட ஃபோன் நம்பரும் இல்லை, லைக் என்கிட்டையுமே அவங்க நம்பருமே இல்லை. ஆமாம், அந்த சமயத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை விட்டுட்டு நான் அங்கே கரெக்டாக போயிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு கூட தெரியலை அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு டே வந்து என்னை வந்து விட்டுருங்க. செகண்ட் டே வந்து என்னையை ஒத்தியில் போக சொன்னாங்க. எனக்கு அந்த இடம் பழக்கம் இல்லை. ஸோ வந்து என்னை வந்து அங்கே விட தானே செய்யணும். அவங்க நம்பி இருக்கேன்னா அப்படி தானே பண்ணணும். பட் அவங்க வந்து அப்படி பண்ணவே இல்லை. ஸோ அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. சரி, அது ஒரு வகையில் நல்லதான், நம்ம தனியாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்ட்டு நான் அதை கூட பெருசாக எடுத்துக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் எக்ஸாம் முடியறக்குள்ளேயே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. ஒரு 2 நாள் அது வந்து எனக்கு இருக்கவே பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அம்மாக்கிட்டலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணல, சொன்னால் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணல. இப்படி பேட் வேர்டு போட்டு திட்டுனாங்க, அப்படி இப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லலை. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட பெருசாக திட்டிடுவாங்க. லைக் ஒரு வாட்டிலாம் வெளியே போயிட்டு வந்த உடனே நான் லைட் போட்டேன், இப்போவே ஏன் லைட்டு போட்டேன், நான் பெருக்கி விடலான்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஒரு நார்மலான விஷயம் தான், இதுக்கெல்லாம் கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது சொல்கிற விதம் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் என் மனசை வந்து கஷ்டப்படுத்துச்சு. இதெல்லாம் கூட நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி, எல்லாரும் நம்ம அம்மாவை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அதை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கலை. வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நான் அப்புறம் ஒரு 1 வீக்கு கிட்ட இருக்கும். அங்கேருந்து ஃபோன் பண்ணி இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அத்தைன்னு சொன்னேன்ல, ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அத்தையோட அக்கா தான் அங்கே இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க போல். அவள் வந்து, ஏன்னா அவங்களுக்கே புரிஞ்சிச்சு இவங்க வந்து ஏதாவது சொல்லுவா அப்படின்ட்டு. அங்கே இருக்கும்போதுமே அந்த ஸ்பாட்லேயே வந்து பேட் வேர்டு போடவுமே நான் எஞ்சிட்டேன். எனக்கு கண்ணீர் அப்படியே
வந்துருச்சு. ஸோ உடனே அவங்க கேட்டாங்க, நீ ஏம்மா இப்படிலாம் பேட் வேர்டு போடுற? அவங்க பொண்ணு வந்து திட்டினாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து கிறிஸ்டின்னு. நீ வந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை போட்டு பைபிள்லாம் தூக்கிட்டு திரியாத அப்படி இப்படின்ட்டு இது பண்ணாங்க. பட் அவள் எதுவுமே நினைக்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வேறு யாராவது இருந்திருந்தாலும் இல்லை, நான் எனக்கு அந்த டைமில் எதிர்த்து கேட்கணும் தான் இருந்துச்சு. பட் வந்து நீங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் அதை விட்டுட்டேன். ஆனால் என் மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. வீட்டுக்கும் வந்தாச்சா, ஸோ வந்துட்டு அப்படியே விட்டாச்சு. அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஏதாவது இல்லை அவள் எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அத்தை. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, அது அவள் இங்கே வந்து ஒரே ஃபோன் பேசிகிட்டே இருக்கா, ஃபோன் பார்த்துட்டே இருக்கா, அப்படி இப்படின்ட்டு ரொம்ப இல்லாததெல்லாம் சொல்கிறா, மணிக்கணக்காக வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்கா அப்படின்ட்டு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. உடனே வந்து எங்கள் அம்மா அதை என்கிட்ட உடனேவும் கேட்கல. ஸோ ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்டாங்க. எங்கள் அம்மா கூட அதை ஓப்பனாக கேட்கல அப்படின்றம்போது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்டவும் அதுக்கப்புறம் வந்து இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொன்னதுக்கப்புறம் நானும் அழுதுட்டேன். அதை சொல்லும்போதுமே அழுதுட்டேன். எங்கள் அம்மாவுமே அழுதுட்டாங்க நான் அழுறத பார்த்து. ஸோ அந்த டைமில் என்னென்னா, தப்பு ஃபுல்லாகவே அவங்க மேலே உள்ளது. அதே மாதிரி இன்னொருத்தங்க எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றது தெரியாமல் தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கவே கூடாது. அப்படி ரைட்ஸே கிடையாது. அது ஒன்று. இன்னொன்று, நான் பண்ண பெரிய தப்பு, அவங்க வீட்டில் போய் இருந்தது பெரிய தப்பு. நம்ம என்ன தான் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்ம 12 மணிக்கோ இல்லை முந்தின நாளோ அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயோ காலேஜ்லேயோ காற்று கிடந்தாது எழுதியிருக்கணும். அடுத்தவங்க வீட்டுக்கு போனால் இதுதான் வந்து ஒரு நிலமை அப்படின்றது. அதாவது எப்படின்னா, உங்களை நம்பி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அது உங்களுக்கும் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அது இல்லை. கடவுள் வந்து உன்னால் இந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு பண்ண முடியும்ன்ட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கடவுள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. அதுதான். நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணுறதுனால நான் ஹர்ட் ஆகுறது அதெல்லாம் 2வது பட்சம். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கும் அவங்கள எப்போவாவது நேரில் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை கேட்பேன் அப்படின்ட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து அது ஒரு மூமெண்ட். நானும் அழுது, எங்கள் அம்மாவும் அழுது. அது வந்து ரொம்ப ஹர்ட்டான ஒரு விஷயம். நான் திரும்பவும் இது தான் சொல்கிறேன். என்னென்னா, ஒன்று உங்களுக்கு யாராவது உங்களை இப்படி திட்டுறாங்க, இல்லை நினைக்கிறாங்க, இப்படி இல்லாததை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஓப்பனாக கேட்டுருங்க. நீ எப்படி சொல்லலாம், என்ன நினைக்கிற அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. அந்த பிரச்சனை அதோடையும் முடிஞ்சிடும். ஆனால் அதை இப்படி வந்து உல்ட்டாவாக பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு 2 நாளத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த இன்சிடெண்ட் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். லைக் கார்த்திகா, சுமி, ஷாலு இவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக வந்து ரிலேஷன் அப்படின்றது அவங்க வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்கன்னு வைங்களேன். இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நம்ம வந்து அதாவது குடும்பம் அப்படின்றத தாண்டி உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப். குடும்பத்தை நம்பி போனோம். இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போனோம். உண்மையாகவே வந்து ஷாலு, சுமி, கார்த்திகா இவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன்னா, ஷாலு அக்கா வீட்டிலலாம் வந்து என்னை வந்து ஒரு பொண்ணாக தான் பார்த்தாங்க. நான் போன உடனேவுமே வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு எடுத்து கொடுத்தாங்க. ஸ்பெஷலாக பிரியாணிலாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. உண்மையாகவே அவங்க வீட்டில் ஒருத்தங்களாக வந்து என்னை பார்த்தாங்க. அதே மாதிரி தான் கார்த்திகா. அதுக்கப்புறம் வந்து சுமி வீட்லேயுமே அப்படி தான். என்னை வந்து அவள் கூடயே வச்சுருந்தா. என்னென்னா ஒரு பாகுபாடே இல்லை. இவங்க 3 பேர் வீட்லேயுமே நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். மைண்டு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி தான் இருந்தது. என்னென்னா சொந்தக்காரங்க கிட்ட கூட அப்படி இருக்காது. அடுத்தவங்க கூட நல்லா பார்த்துப்பாங்க. ரிலேஷன் தான் வந்து இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய கருத்து என்னென்னா, உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அது ஒன்று. இன்னொன்று, யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்கும் யாரை பற்றியும் இல்லாத பொல்லாத பேசுகிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸும் கிடையாது. லைக் அவங்க மனப்பக்குவத்திலேருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த சில்லறத்தனமான விஷயங்கள் வந்து இன்னுமே நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதை வந்து பண்ணாதீங்க. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எல்லாமே முன்னாடியே எடுத்தது இது கூட சேர்த்துருக்கேன். போன்சாய் ட்ரீ வாங்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. சரி வாங்க தான் முடியலை, நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து பெரிய மரத்தை வந்து குட்டியாக இருக்கக்கூடிய பாட்டில் வச்சு வளர்க்குறது. பெரிய மாமரம், அப்புறம் எலுமிச்சை, நாரத்தை, அரச மரம், ஆலமரம் இந்த மாதிரி மரங்களை வந்து குட்டியான ஒரு பாட்டில் வச்சு வளர்க்குறது.
வளர்றது தான் போன்சாய். குட்டியாக இருக்கையிலேயே அது பூ பூக்கும், காய் காய்க்கும் எல்லாமே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டு பாத்ரூமுக்கு முன்னாடி வந்து அரச மரம் வந்து ஒரு சின்னதாக முளைச்சிருந்தது. நான் ரொம்ப நாள் அதை நோட்டை விட்டுட்டே தான் இருந்தேன். சரின்ட்டு டக்குன்னு எனக்கு இன்றைக்கி போன்சாய் வச்சே ஆகணுன்ட்டு அது கல்லுலேருந்து முளைச்சி வந்திருக்குங்க. பாருங்களேன், அதுக்கு இருக்க ஒரு எஃபெக்ட் கூட நம்மளுக்கு இல்லை. பட் நான் கொஞ்சம் கல்லை வச்சு இடித்து அதை பிடுங்கினேன். மேக்ஸிமம் கை கூட உள்ளே போகலை. ஆனால் அது அத்து தான் வந்துச்சு. ஒரே ஒரு வேர் இருக்குல்ல, அது மட்டும் இருந்தது. சரி, நம்பிக்கையோட வைப்போம் அப்படின்னுட்டு. ஆனால் அது கூடயே ஒரு நாரத்தை செடி, சின்ன செடி இருந்தது. ஸோ அதுவுமே அதில் வேர் இருந்தது. ஸோ அந்த ரெண்டையுமே சேர்த்து வைப்போம். ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னா தனித்தனி பார்ட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், தனித்தனி பானையில் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வேஸ்ட்டு பாட்டிலில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். கீழே ஒரு 5, 6 ஹோல் போட்டுக்கிறேன் தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அந்த தேங்காய் நார் இருக்குல்ல, அதை போட்டுக்கிறேன். இல்லை கல் கூட போட்டுக்கலாம். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப தண்ணி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கும், இன்னொன்று ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கும். நான் வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து மண், இது சும்மா சாதாரண மண் தான், கோகோ பட்டு அப்படிலாம் கிடையாது. சாதாரண மண், கொஞ்சமாக சாணம். ஸோ அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த செடியவுமே நட்டு வச்சுட்டேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டும் பிடுங்கி அது வேர் அத்தரக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸில், இது சென்டர்லேயும் கொஞ்சம் தள்ளி வந்து அந்த செடியும் நட்டிருக்கேன். இப்போ வரைக்குமே இது வந்து சண்டே அந்த டைமில் எடுத்த இதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நான் போன்சாய் ரெடி பண்ணேன். வீடியோ இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வரைக்குமே வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு காமிப்பேன் நான் அந்த அடுத்த கிளிக்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேம் அந்த அந்த இலை இருக்குது இல்லையா, நம்ம நாரத்தை இலை இருக்கக்கூடிய அந்த செடியில் மட்டும் வந்து ஒரு 2, 3 இலை நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா அது வந்து குட்டியாக தான் இருந்தது. சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா கொஞ்சம் இலைகள் இருந்தால் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். சரி பார்ப்போன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நார் ஊற வச்சுருந்தேன்ல, தேங்காய் நெட்டி நார், அது அந்த தண்ணியவே அப்படியே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து கட்டிங் போட்டு வச்சுருந்தோம், ரோஜா செடி கட்டிங். ஸோ அது பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஸோ அது என்ன நிலமையில இருக்குது அப்படின்னா, ஒரு செடி வந்து நம்ம அம்முலி அப்போவே நான் நட்டு வச்சது அந்த குச்சோடு அப்படியே விளாட்றான்ட்டு பிடுங்கிட்டு வந்துட்டான். ஒன்று க்ளோப்ஸ் ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து பட்டுருச்சு. அதாவது அந்த குச்சி ஃபுல்லாக காஞ்சிருச்சு. ஒரே ஒரு குச்சி மட்டும் இருக்குது, பச்சையாகவே இருக்குது. அதில் லைட்டாக தளிர் வந்திருக்கு. அந்த பக்கத்தில் இன்னொரு கிளை மாதிரி இருக்கும்ல, அது காஞ்சிட்டு வருது. இன்னொரு குச்சும் அதில் இருக்குது, அது வந்து பச்சையாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து அது கூடயே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு இதில் எம்டி ஆயிடுச்சு, அம்முலி ஸ்பாயில் பண்ணிட்டா. இன்னொன்று காஞ்சிருச்சு. இன்னொரு இதில் வந்து 2 குச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு இதில் வந்து தழுத்து வருது, இன்னொரு இதில் லைட்டாக காஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று நல்லா பச்சையாகவே இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் வருதா வரலையான்ட்டு. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்களோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸு, அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆயில், ஹேர் ஆயில், ஷாம்பூ, லிப் பாம், சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சோப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் சோப்ஸில் வந்து ஈவன் டோன் சோப்பு, கோல்டன் க்ளோ சோப்பு, முல்தானி மட்டி சோப்பு, சார்கோல் சோப்பு, ஆல் இன் ஒன் சோப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீல் சோப்பு, குப்பை மீன் சோப்பு, நிறைய சோப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன சோப்பு வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மக்கிட்ட வந்து ஃபேஷியல் பாம்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.